கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பான அறிக்கை தயாராக இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், எந்த வழக்கில் இந்த விளக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது? கள்ளக்குறிச்சி இந்த விஷசாராயம் குறித்து தற்போது 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் கடந்த வாரம் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த ஆண்டு மரக்காணத்தில் இதே போன்று கள்ளச்சாராயம் குறித்து ஏராளமானோர் பலியானார்கள். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட தமிழக அரசின் அலட்சிய போக்கு மற்றும் காவல்துறை அதிகாரிய அந்த துணையோடு தான் இது போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வருகிறது. எனவே இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தக்கூடாது. குறிப்பாக தற்போது நடைபெற்ற சம்பவத்தில் அந்த மெத்தனால் கலக்கப்பட்ட தொடர்பாக விசாரிக்கும் போது அது பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே தமிழக காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயமாக இருக்காது, சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று ஏற்கனவே வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. கடந்த வாரம் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம், அதாவது மரக்காணம் சம்பவம் தொடர்ந்து தமிழக அரசு இதுவரைக்கும் இந்த கள்ளச்சாரத்தை ஒழிக்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டது, அதே போல இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன தொடர்பாக இந்த 2 சம்பவம் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இதன் பிறகுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக வழக்கறிஞர் கே பாலு ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள மாவட்ட நீதிமன்றம் பகுதியிலேயே இது போன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் மாவட்ட ஆட்சியரின் தவறான அறிக்கையினாலேயே அதற்கு பிறகு மிக அதிக அளவிலான இந்த இறப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனவே உயர் அதிகாரி துணை இல்லாமல் இந்த போன்ற சம்பவம் நடைபெறாது. எனவே இந்த விஷயத்தில் சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அவசியம் என்ற ஒரு வாதம் இன்று எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக வழக்கில் அந்த அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதனால் தற்போது அந்த அறிக்கை தயாராக உள்ளது. அதிமுக தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளதால் அந்த வழக்கோடு சேர்த்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். நாளைய தினம் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தற்போது தமிழக அரசு ஒரு உத்தரவாதம் அளித்தது. இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைத்தது. அன்றைய தினம் தமிழக அரசு தரப்பில் இந்த அறிக்கை, அதாவது அந்த மரக்காணம் அந்த சம்பவம் மற்றும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு இதற்கு எடுத்த நடவடிக்கை தொடர்பான அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்படும் என்று தற்போது தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் கவனம் பெறுகின்றன. அதில் பாமக மற்றும் அதிமுகவினுடைய வழக்குகள் ஒன்றாக சேர்த்து நாளை விசாரிக்கப்பட இருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.